ஹலோ வியூவர்ஸ். இந்த பூமியில ரொம்பவுமே வித்தியாசமான பற்களோட வாழக்கூடிய 6 உயிரினங்கள பத்தி தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவ் இஸ் இட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்பர் 1, லெதர்பேக் சீ டர்ட்டில். உலகத்துல இருக்கக்கூடிய 356 வகையான ஆமை இனங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு தனித்துவம் இருக்கு. அதுல இந்த லெதர்பேக் ஆமைகள் தான் மிகப்பெரிய ஆமைகள் அப்படின்னு சொல்லப்படுது. இதுங்க அதிகபட்சமா 6 அடி நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. அதே மாதிரி ஆமைகள்லயே இதுங்க தான் அதிக தூரம் பயணமும் பண்ணுமா. ஆராய்ச்சியாளர்கள் ஒரு பெண் லெதர்பேக் ஆமையுடைய முதுகுல ஜிபிஎஸ்ஸை வச்சு ட்ராக் பண்ணும்போது அந்த ஆமை 16,000 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி இந்தோனேஷியால இருந்து ஆர்கன்கிற இடத்துக்கு 647 நாட்களா நீந்தி போயிருக்கு. இந்த ஆமைகள் அதிகமா ஜெல்லி ஃபிஷ்களை தான் உணவா சாப்பிடுது. ஏன் அப்படின்னா இதுங்களுடைய பற்கள் ரொம்பவே ஹார்டா இல்லாம சின்ன சின்னதா சாஃப்டா இருக்குமா. இதுங்க வாயிலிருந்து தொண்டை வரைக்கும் வெறும் பற்களா தான் இருக்குமா. இதுங்களுடைய பற்களை ஸ்பைக்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஆமைக்கு 700க்கும் அதிகமான பற்கள் வளருமாங்க. அது போக இந்த ஆமை இனங்கள் பார்த்தீங்கன்னா அதிகமாக பிளாஸ்டிக் கவர்ஸ் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்னு நினச்சிட்டு சாப்பிட்டு இப்போ இதனுடைய இனமே அழியிற நிலைமைக்கு வந்துருச்சாங்க. இது கண்டிப்பாக மனிதர்களுடைய தவறு தான். நம்பர் 2, லாம்ப்ரேஸ். பார்க்கறதுக்கு பாம்புக்கு தலையில்லாத மாதிரி இருக்கிற இந்த உயிரினத்துக்கு பேர் தான் லாம்ப்ரே. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக 150 பற்கள் வரைக்கும் வளரக்கூடிய ஒரு உயிரினம். இதுங்க ஷார்க் ஃபிஷ் இனத்தை சேர்ந்த மீன்கள்ங்க. அண்ட் இந்த உயிரினத்தோட உடம்புல செதில்களும் கிடையாது. இந்த லாம்ப்ரேக்கள் மற்ற மீன்கள் மேலே ஒட்டி வாழுற உயிரினம். அதாவது அட்டை பூச்சிகள் மாதிரி. அந்த அட்டை பூச்சிகள் எப்படி மற்ற உயிரினங்களில் ஒட்டி அதனுடைய ரத்தத்தை உறிஞ்சி வாழுதோ அதே மாதிரி தான் இந்த லாம்ப்ரேக்களும் மற்ற மீன்களுடைய உடம்புல ஒட்டி அதுங்களுடைய ரத்தத்தை உறிஞ்சு உணவா சாப்பிட்டு உயிர் வாழுதுங்க. இந்த லாம்ப்ரேக்கள் ஒரு மீனுடைய உடம்புல ஒட்டிருச்சு அப்படின்னா அந்த மீன் சாகுற வரைக்கும் அதை விடவே விடாதான். அந்த மீனுடைய ரத்தத்தை உறிஞ்சு குடிச்சுக்கிட்டே தான் இருக்குமா. அதுலேயும் பார்த்தீங்கன்னா லாம்ப்ரே மீன்கள் 340 மில்லியன் வருஷங்களா நம்ம பூமியில அழியாம வாழுதுங்க. இந்த 340 மில்லியன் வருஷங்கள்லையும் இந்த உயிரினத்துடைய உடல் தோற்றத்துல எந்த மாற்றமுமே ஏற்படலையாம். கடல் நீர்லையும் நல்ல தண்ணிலையும் வாழக்கூடிய இந்த லாம்ப்ரே முட்டையிலிருந்து வெளியில வந்ததுக்கு அப்புறமா 4 வருஷம் வரைக்கும் மண்ணுக்கு அடியில ஒளிஞ்சேதான் வாழுதுங்க. 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் மண்ணுக்கடியில இருந்து வெளியே வந்து மற்ற மீன்களுடைய உடம்புல ஒட்டி அதுங்களுடைய ரத்தத்துல பொழப்பு நடத்துதுங்க. நம்பர் 3, சி அர்ச்சின்ஸ். கடல்ல வாழக்கூடிய இந்த உயிரினத்தோட உடம்பு முழுக்கவே வெறும் முறுக்கலா தான் இருக்குமா. இதுங்களுடைய உடம்புக்கு நடுவுல பிரமிட் ஷேப்ல 5 பற்கள் இருக்குமாங்க. இந்த சி அர்ச்சின்களுடைய முட்டைகள் வட்டமாவோ முட்டை வடிவத்திலையோ இல்லாம ரொம்பவே வித்தியாசமான ஷேப்ல இருக்குமா. இதுங்களுடைய பற்களை வச்சு கடல்ல இருக்கக்கூடிய பாசிகளை கடிச்சு உணவா சாப்பிட்டு வாழுதுங்க. இந்த சி அர்ச்சின்களுடைய சதைகள்ல அதிகமான சத்துக்கள் இருக்குன்னு ஜப்பான் மக்கள் இந்த சி அர்ச்சின்களுடைய 200 கிராம் சதைய $100, அதாவது இந்திய மதிப்புக்கு 8,000க்கும் மேல கொடுத்து கடையில வாங்கி சாப்பிட்றாங்களாம். நம்பர் 4, கேட்ஃபிஷ். இந்த மீன் கெளுத்தி மீன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல சொல்றாங்க. இந்த மீன் கடல் தண்ணியிலையும் நல்ல தண்ணியிலையும் வாழக்கூடிய மீனுடைய குடும்பத்தை சேர்ந்தது. இந்த மீன் டபுள் கலர்ல, அதாவது மேற்புற உடல் அமைப்புல கருப்பு நிறமாகவும் கீழ்ப்புற உடல் அமைப்புல வெள்ளை நிறமாகவும் இருக்குமா. அண்ட் சில பல ஆய்வுகளின்படி இந்த கெளுத்தி மீன்களுக்கு இரவுல கண்ணு தெரியாது அப்படின்னு சொல்லப்படுது. பூனை மாதிரியே மீசை இருக்கக்கூடிய இந்த மீன்களுடைய பற்கள் பலவித வடிவத்துல இருக்குமாங்க. இதுங்களுடைய பற்கள் இரைய பிடிக்கவும் உணவை அரைக்கவும் தங்களை தற்காத்துக்கவும் பயன்படுத்தப்படுது. அண்ட் இந்த கேட்ஃபிஷுடைய ஒரு பல் விழுந்துட்டா அல்லது சேதமடைஞ்சா அதற்கு பதிலா இது வேற ஒரு பல்ல வளர்க்க தொடங்கிடுமா. இதுல ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மீனுடைய வாயிலும் பக்கெட்டிலும் கூட பற்கள் இருக்குமாங்க. இன்னும் சில வகை கெளுத்தி மீன்களுடைய நாக்குல கூட பற்கள் இருக்குமா. நம்பர் 5, ஹிப்போபொட்டாமஸ். நீர் யானைகளை பார்க்க பெரிய சைஸ் பன்றிகள் மாதிரி இருந்தாலும் இதுங்க திமிங்கல இனத்தை சேர்ந்த உயிரினம். இந்த நீர் யானைகளுக்கு வேர்வை சுரப்பிகளே கிடையாதாங்க. இதனால இதுங்களுக்கு வேர்க்கவே செய்யாதான். வேர்வைக்கு பதிலா இதுங்க உடம்புல இருந்து பிங்க் கலர்ல மியூக்கோஸ்ங்கிற ஒரு திரவம் தான் வெளிவருது. இதுங்க 180 டிகிரி அளவுக்கு வாயை திறக்குமா. இதுங்க வாய்க்குள்ள வெறும் 1-2 பற்களை தெரிஞ்சாலும் கூட வாயுடைய உள்பக்கத்துல 44 பற்கள் வரைக்கும் இருக்குமா. அதுவும் இதுங்களுக்கு சாகுற வரைக்கும் புது பற்கள் முளைச்சுக்கிட்டே இருக்குமா. இதுங்க பல் அதிகபட்சமா 2 அடி நீளத்துக்கும் ரொம்ப பெருசா வளருமா. இதுங்க தண்ணிக்குள்ள போகும்போது தன்னுடைய மூக்கை டைட்டா க்ளோஸ் பண்ணி தண்ணி உள்ளுக்குள்ள போகாத அளவுக்கு பார்த்துக்குமா. அதே மாதிரி தண்ணியை விட்டு மேலே வந்த அப்புறம் தன்னுடைய காதுகளை ஒரு மாதிரி சுழட்டி சுழட்டி அதுக்குள்ள கொஞ்சமா இருக்கிற தண்ணியையும் வெளியேற்றிடுமா. ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமான பழக்க வழக்கம் கொண்ட உயிரினம் தாங்க இது. நம்பர் 6, பேக்கி ஃபிஷ். ஸோ இந்த பேக்கி மீன்கள் பெரன்ஹா இனத்தை சேர்ந்த மீன்கள்ங்க. ஆனால் இதுங்களுடைய பற்களை பார்த்தீங்கன்னா ரொம்பவே வினோதமான வகையில் மனிதர்களுடைய பற்கள் மாதிரியே இருக்குமா பார்க்கறதுக்கு. இந்த மீன்கள் அதிகபட்சமாக 1 மீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. 40 கிலோ வரைக்கும் வெயிட் போடக்கூடியது. இதனுடைய பற்கள் என்னதான் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட இது மனிதர்களையோ இல்லை மற்ற மீன்களையோ கடிக்காதான், தொந்தரவும் பண்ணாதான்.
இதனுடைய சாப்பாடு பார்த்தீங்கன்னா, தண்ணீல வாழக்கூடிய பாசி செடிகள தான் உணவா சாப்பிட்டு வாழுதுங்களாம். ஸோ ஓகே கைஸ், இப்போ உலகத்துல இருக்கக்கூடிய 6 விதமான வித்தியாசமான பற்கள் கொண்ட உயிரினங்கள பத்தி பார்த்தோம் இல்லையா? ஸோ இந்த உயிரினங்கள்ல எது ரொம்ப வினோதமா உங்க மனசுக்கு தோணுச்சோ, அத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. மறக்காம நம்ம ஹவுசி சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.